யூனிவர்சல் சோல்ஜர்ஸ் 2024 தமிழ் டப்பில் யூடியூப்ல வெளிவந்த ஒரு சைஃபை ஆக்ஷன் மூவி. இந்த படம் ஏற்கனவே 1999 வெளிவந்துச்சு. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. யூனிவர்சல்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களா யூனிவர்சல் சோல்ஜராக இருப்பாங்க. இவங்க ஒரு ரோபோட் ஒன்று கண்டுபிடிப்பாங்க. இந்த ரோபோட்டை வச்சு எப்படியாவது ராணுவத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட்ல இறங்குவாங்க. கோடிங் யூஸ் பண்ணி அப்படின்ட்டு ஒரு ரோபோட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கவர்மெண்ட் அந்த ரோபோட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருவாங்க. இதனால ரோபோட்டை தடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரோபோட்லாம் தடை பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு ரோபோட் மட்டும் தடை பண்ண முடியாது. அந்த ரோபோட் இவங்க எதிர்த்து நிற்கும், மனுஷங்கள்லாம் அப்படியே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டாக அப்படியே திரும்பிடும். ஃப்ரெண்டோடைய ஹீரோவையும் கொன்றும். இப்படி இவங்களை ஒவ்வொருத்தரும் கொண்டுட்டே வரும். இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி அழிக்கிற அந்த கோடி நம்ம ஹீரோவுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே ஹீரோவையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இறுதியில் இந்த ரோபோட்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இந்த படத்துடைய ஸ்டோரி தான். ஓரளவுக்கு 1999 வருஷத்தில் இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படமாக இருந்திருக்கும். ஏன்னா ரோபோட்டை யூஸ் பண்ணி அப்படின்ட்டு டெர்மினேட்டர் இந்த மாதிரி படங்கள் தான் அப்போ வந்திருக்கு. மற்றபடி அதிகமாக படங்கள்லாம் வரல. அதனால் அந்த காலகட்டத்தில் 90s காலகட்டத்தில் இந்த படம் சூப்பரான ஒரு படமாகவே அமைஞ்சிருக்கும். படத்தில் நடித்த எல்லாரும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸில் செம்மையாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் நல்லா இருக்குது. அந்த ரோபோட் அப்படின்ட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் மியூசிக் நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லான ஒரு ஹை குவாலிட்டி விஷயம் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் தமிழ் டபுள் வாய்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்த தமிழ் டபுள் வாய்ஸை கொடுத்துருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோபோட் இவங்க அப்படின்ட்டு செகண்ட் ஹாஃப்லாம் ஓரளவுக்கு படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே அன்றைய காலகட்டங்களில் நல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு படம் வந்திருக்குது. ஆனால் இப்போ பார்க்கும்போது என்னையா அது திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா நிறையா படங்கள் இதை விடவே பயங்கரமாக டெக்னிக்கல் நிறையா படங்களும் வந்துருச்சு. இந்த ரோபோட் வச்சு ஏலியன்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்திருக்குது. அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இது குறைவு தான். நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபிளாக இருக்குது, கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது. அது செகண்ட் ஹாஃப்லாம் இன்னொரு டிஸ்டன்ட் நல்லா கொடுத்துக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்து பழக்கப்பட அதே சீன் தான் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. அது கிளைமாக்ஸ் அதே மாதிரி தான். யாரும் எதிர்பார்க்குற கிளைமாக்ஸ் வந்து நினைச்சோம், ஆனால் அங்கே தான் இல்லை. ஒரு சுமாரான ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி 1999 அன்றைய காலகட்டத்தில் செம்மையான ஒரு படம். ஆனால் அது இன்றைய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அப்படின்ட்டு பார்க்கும்போது படம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு மட்டும் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல் தமிழோட சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் இந்த உங்களிடம் உங்கள் கவி பாருங்கள்.